இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது. ஒரு கதையாசிரியரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, மலையாளத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார். இங்க உங்களுக்கு கௌஷிக் கொடுத்திருக்காரு, ஓகே, இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பல இடங்கள்ல பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதைகளை இயக்குநர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யாரா கதை சொல்ல போனா சில ப்ரொடியூசர்ஸ் அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது. இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழிமுறை இருக்கா அதை பாதுகாக்கிறது? அதர் தென் காப்பிரைட் ஆக்ட் தவிர வேற எப்படி இதை பாதுகாக்கலாம் சார்? சார், எல்லாத்துக்குமே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஏமாத்தன யாருமே சினிமா ஃபீல்டு இது வரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், இது நான் பொய்யா சொல்லல. இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்க எல்லாம் யாருமே ஃபீல்ட்ல இல்ல. எனக்கு ஒழுங்கா பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க.